மெயின் ஈவெண்ட்ல செத் ரொலின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் இவங்க 2 பேருக்கும் ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சுக்காக ஃபர்ஸ்ட் செத் ரொலின்ஸ் வர்றாரு. அடுத்து சிஎம் பங்க் வராங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, செத் ரொலின்ஸ் தன்னோட ஜாக்கெட்டை கழட்டி சிஎம் பங்க் மேலே போட்டோடனே உள்ள ரிங்குள்ளே வர அந்த கேஜுக்குள்ளே வந்த உடனே சிஎம் பங்க் மேலே ஜாக்கெட் கழட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சு சும்மா இல்லாமல் பவர் பாம்லாம் போடுறாரு. அதாவது எப்படின்னு கேஜில் தூக்கி போய் விட்டு எறிகிறார். அந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே ரோப்புக்கு அந்தண்ட போய் உளுர்ந்து துடிக்கிறார் சிஎம் பங்க். பயங்கரமான மூமெண்ட்டை மாறி கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் செத்து வந்துச்சு. சிஎம் பங்கு அடிபட்டு கிடக்கிறதுல நான் போயிடவா மேட்சை முடிச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறேன். அதுக்கப்புறம் வந்து சிஎம் கடுப்பாகி தன்னோட கோவத்தில் வந்து விரலை காமிச்சுட்டு அந்த இடத்துல வந்து செத்துருந்துச்சு மீண்டும் அட்டாக் பண்ணுறார் சிஎம் பங்கை. பயங்கரமான ஃபீடாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சிஎம் பங்கு வந்து ஜிடிஎஸ் மூவ் போட அதுக்கப்புறம் ஜிடிஎஸ் மூவ் போட்டு அதுக்கப்புறம் ரோப்புக்கு அந்தாண்ட தள்ளி விட்டு அதுக்கப்புறம் சிஎம் பங்கு வந்து செத்ரோலின்ஸ் தலையை பிடிச்சி அப்படியே தேய்க்க அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் வந்து அடிபட்டாங்க கிடக்கும். சிஎம் பங்கு நான் போயிடவா மேட்சை முடிச்சிருமான்னு கேட்டால் அதே சிஎம் பங்கு செஞ்ச மாதிரியே மாறி செத்ரோலின்ஸ் கை காமிக்க அதுக்கப்புறம் ஃபைட்டாக ஒரு கட்டத்தில் டாப் ஆஃப் த கேஜில் ஏறின சிஎம் பங்கு அப்படியே அங்கேருந்து இறங்காமல் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். உடனே செத்ருலின்ஸ் கீழேருந்து தடத்தடன்ட்டு மேலே ஏறி வந்து ஏறுற நேரத்தில் செத்ருலின்ஸ் 2 மிதிப்பார். இருந்தாலும் மேலே ஏறிடுவார். மேலே ஏறி டாப் ஆஃப் த கேஜ் கார்னரில் நின்றுக்கிட்டு 2 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மூமெண்ட்டு இந்த மெயின் ஈவெண்ட்டில் வேற கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு மேலே நின்றுக்கிட்டு 2 பேர் சண்டை போடுறது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டாப் ஆஃப் த ஸ்டீல் கேஜிலேருந்து செத்ருலின்ஸ் அப்படியே ஸ்வான்டா சூப்ளெக்ஸை போகிறார். பயங்கரமாக இருந்துச்சு. அங்கேருந்து 2 பேருமே கீழே விடுறாங்க. பயங்கரமாக பண்ணுறாங்க. அப்போ பின் பண்ணி செத்ருலின்ஸ் பின் பண்ணி பார்க்குறோம். சிஎம் பங்கு தோற்றுருவாருன்னு நினச்சோம். ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்துட்டு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கு பின்னை கிக் அவுட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் செத்ருலின்ஸ் சிஎம் பங்குக்கு ஜான்சன் சப்மிஷன் மூவ் போடுறாரு. அடுத்தது டாப் ரோப்லேருந்து செத்ருலின்ஸ் குதிக்க ரெடியாக இருக்கார். அவர் காலை சிஎம் பங்கு வாரி விட்டு டக்குன்னு ஒரு ஜிடிஎஸ் மூவ் போடுவார். ஜிடிஎஸ் மூவ் போட்டு பின் பண்ணி பார்ப்பார். அந்த இடத்துல செத்ருலின்ஸ் பின்னை கிக் அவுட் பண்ணிடுவார். மெயின் ஈவெண்ட் வெறித்தனமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சிஎம் பங்கு செத்ருலின்ஸோட ஃபினிஷ்லனா ஸ்டாம்பை போட்டு செத்ருலின்ஸ்கே போட்டு பின் பண்ணி பார்க்குறாரு. செத்ருலின்ஸ் கிக் அவுட் பண்ணிடுறாரு. அடுத்ததாக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, செத்ருலின்ஸை பின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து செத்ருலின்ஸ் வந்து சிஎம் பங்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். பயங்கரமான ஃபைட்டாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் சிஎம் பங்குக்கு வந்து செத்ருலின்ஸ் வந்து தன்னோட ஸ்டாம்பை போடுவார். அதுக்கப்புறம் வந்து டாப் ரோப்லேருந்து ஒரு ஸ்டாம்பை போடலான்னு முயற்சி பண்ணுவார். அதையும் போடுவார். 2 ஸ்டாம்பு கிட்டத்தட்ட பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பின் பண்ணி பார்ப்பார். அப்பயுமே முடியாது. செத்ருலின்ஸ் பின் பண்ணி பார்ப்பார். சிஎம் பங்கு கிக் அவுட் பண்ணிடுவார். அதனால இது பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மூமெண்ட்டில் எந்த இடத்துலையும் குறை வைக்கல. அதுக்கப்புறம் செத்ருலின்ஸ் பொறுத்திருந்து பார்த்துட்டு டாப் ரோப்லேருந்து ஸ்டாம்ப் போட்டுட்டு அப்படியே கீழே உட்காந்துருக்காரு. கீழே உட்காந்துட்டு வெளில போகலான்ட்டு முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துலேருந்து செத்ருலின்ஸ் அப்படியே ஒரு ஆள் கழுத்தை பிடிச்சி வெளில இழுத்து தள்ளுறாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் ஓடிசி ரோமன் ரிங்ஸ் வந்து இழுத்து போட்டு தள்ளுற. உடனே சிஎம் பங்கு தோத்துட்டார். செத்ருலின்ஸ் வின் பண்ணிட்டாருன்றதை அந்த இடத்துல அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச உடனே செத்ருலின்ஸ் ரோமன் ரிங்ஸை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக்கிங் வர அடிக்க ஓடுற. உடனே ரோமன் ரிங்ஸ் சூப்பர்மேன் பஞ்சு செத்ருலின்ஸ்க்கு வைக்க சூப்பர்மேன் வச்சு இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரிங் அவுட் சைட்லேயே ஒரு ஸ்பியரை போட்டு தெறிக்க விட்டோன்னே அதுக்கப்புறம் தடுமாறிக்கிட்டு அடித்து தள்ளி விட்றாரு. அதாவது ஸ்டெப்ஸ்க்கு அந்த இடம் தள்ளி விட்றாரு. எப்படி வந்து ராயல் ரம்பிள் இவருக்கு செஞ்சாங்களோ அதே போல் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஸ்டாம்ப் போடுறாரு ரிங் சைடுலேயே. செத்ருலின்ஸோட ஒரு ஃபினிஷர் ரோமன் ரிங்ஸ் போடுறாரு. இது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஸ்டாம்பை போட்டு தெறிக்க விட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வந்து ஸ்டீல் ஸ்டெப்பில் வச்சு இன்னொரு ஸ்டாம்ப் போட்டு எனக்கு எப்படி போட்டானோ அவனுக்கு நான் அதை மாதிரியே செய்யணும்னு சொல்லி ரோமன் ரிங்ஸ் செய்கிறாரு. அந்த இடத்துல ஸ்டீல் ஸ்டெப்பில் வச்சு ஸ்டாம்பை போடலான்ட்டு முயற்சி பண்ணுறாரு. உடனே பார்த்தா WWE அஃபிஷியல் டீம்ஸ் அதாவது ராவோட மேனேஜர் எல்லாருமே வந்து ரோமன் ரிங்ஸ் தடுப்பாங்க. ஐயோ விட்டுருங்க இப்படிலாம் செஞ்சிட்டிங்கன்னா அவன் செத்துருவான் அப்படின்ற மாதிரி தடுத்துருவாங்க. தடுத்தோடனே அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சரி நீங்களாம் தடுத்துட்டீங்க ரிங்கில் என்ன நடக்குதுன்னு காமிப்பாங்க. அப்படி அங்கே பார்த்தா பால் ஹியூமன் ஷாக்கிங்காக வந்து சிஎம் பங்குக்கிட்ட வந்து ஐயோ சிஎம் பங்கு அடிபட்டுருச்சா, ஐயோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சிஎம் பங்குக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பார் பால் ஹியூமன். இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள போன ரோமன் ரிங்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு அடிச்சுட்டு சிஎம் பங்கு ஒரு வெறித்தனமான ஸ்பியரை வைப்பார். ஸ்பியரை வச்சுட்டு அப்படியே பால் ஹியூமனை பார்ப்பார். பால் ஹியூமன் ஐயோ நான் இல்லையே நான் உங்கள் டீம் தான் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுனே ரோமன் ரிங்ஸ் அந்த இடத்துல இருந்து இப்படி அக்னாலஜ்மெண்ட் பண்ணி திரிக்க விடுவார். இந்த மூமெண்ட்டு வேற லெவலாக இருந்துச்சு. இது ராவில் தரமான சம்பவமாக இருந்துச்சு. மெயின் ஈவெண்ட் இதுதான் நடந்துச்சு.